ஹாய் வெல்கம் டு டிஜேஸ் ஃபேமிலி. என் பொண்ணு ஸ்கூலில் வந்து எக்ஸிபிஷன் நடந்துச்சு, சயின்ஸ் எக்ஸிபிஷன். அதுக்கு வந்து நிறைய பழைய பொருளை வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் காமிச்சிருந்தாங்க. அது என்னென்னா வந்து 2 மெழுகுவர்த்தி எடுத்துக்கிட்டாங்க, சின்னது ஒன்று பெருசு ஒன்று. எது ஃபஸ்ட்டு அணையும்னு கேட்டாங்க. எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த பெரிய மெழுகுவர்த்தி தான் ஃபஸ்ட்டு அணைஞ்சிச்சு. சின்ன மெழுகுவர்த்தி ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, மேலே போகும்போது வெற்றிடம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பெரிய மெழுகுவர்த்தி வந்து சீக்கிரம் அணைஞ்சிருச்சு. சின்ன மெழுகுவர்த்தி வந்து ரொம்ப நேரம் எரியுதுன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பொண்ணு வந்து பக்கத்தில் உள்ள பொண்ணு அதுவும் ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் வச்சுருந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு வேஸ்ட்டு பிளாஸ்டிக் டப்பாவை வச்சு ஒரு பேட்ரி யூஸ் பண்ணி அதை ஓட வச்சாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சு ஒரு உப்பு தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக மாற்றுற ஒரு இதுதான் பண்ணி காமிச்சிருந்தாரு. அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பிளைனும் பண்ணி காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி தாங்க. அது என்னென்னா 5th ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்டோரி இருக்குது. குருவியை வந்து ஒரு முதலையும் யானை வந்து கேலி பண்ணுற மாதிரி இங்கிலீஷ் இதில் வந்து அவங்க வந்து நல்லா இங்கிலீஷ் பேசினாங்க. பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், அதுவும் தமிழ் மீடியம்னாலே நமக்கு தமிழ் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். 3 பேருமே நல்லா இங்கிலீஷில் வந்து உரையாடல் பண்ணாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு சூப்பராகவும் இருந்துச்சு. இங்கே வர எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பாவமாக இருந்துச்சு அந்த குழந்தைங்க. அடுத்து வந்து என் பாப்பா தான் பண்ணுறாங்க. இவங்க வந்து எனக்கு கலங்கரை விளக்கம் பண்ணி கொடுத்தோம். அந்த கலங்கரை விளக்கை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்ருந்தா. எனக்கு தேங்க்யூ அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணும்போது பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம குழந்தைங்க வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி செய்யும்போது அது பார்க்க சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த சந்தோஷம் தாங்க எனக்கும் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பையன் வந்து ஏடிஎம் மிஷின் வந்து பண்ணியிருந்தான். அதை வந்து செஞ்சு காமிச்சான். அது வந்து அட்டைப்பெட்டியில் தான் செஞ்சுருந்தான். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏடிஎம் கார்டு உள்ளே விட்டு காசு எடுக்கிற மாதிரி பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் பண்ணுறதா இருந்தோம். ஆனால் வந்து இதை பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பிளாக் ஹோல் வந்து இந்த ஓசோன் படத்தில் ஹோல் விழுந்திருக்கு இல்லையா, அதை வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த பையன் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணால், பக்கத்தில் உள்ள இன்னொரு பையன் வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணான். நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. இன்னொரு பையன் வந்து காற்றால் பண்ணியிருந்தார் பேட்டரியை வச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை வந்து பலூனில் வந்து அந்த ஆரஞ்சு தோலை வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பலூனில் வந்து ஈர்ப்பு மைய விதியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உயிரினங்கள் பாதுகாப்பு பற்றி பேசினாங்க. நமக்கு உயிரினங்களை பாதுகாக்கிற ஒரு அவசியத்தை பற்றி விளக்கியிருந்தாங்க. காட்டு விலங்குகள் சரணாலயத்தை வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் எழுத்து வந்து எடுக்கிறது, அதை நீங்கள் ஒரு 5 வார்த்தை சேகரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் தரோன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸுகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த விளையாட்டு. வரவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக கடலை மிட்டாயை தான் ஸ்வீட்டாக கொடுத்தாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. சாக்லேட்டு சும்மா ஒரு பேர் கொடுக்காம கடலை மிட்டாய் கொடுத்து இயற்கை உணவை வந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கும்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. நிறையா பேர் என் சேனலை பார்க்குறீங்க, நன்றிங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா வந்து 2 பலூனை வச்சுக்கிட்டு எந்த பக்கம் வந்து காற்று அதிகமாக இருக்கும், எந்த பக்கம் வந்து குறைவாக இருக்கும்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. 2 பலூனும் இந்த ரைட் சைடில் உள்ளது காற்று அதிகமாக இருக்குமா, லெஃப்ட் சைடில் உள்ளது காற்று அதிகமாக இருக்குமான்னு காமிச்சிருந்தாங்க. அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடு தான் அதிகமாக இருந்துச்சு, லெஃப்ட் சைடில் வந்து கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எழுத்துக்களை வச்சு ஈரெழுத்து மெய்யெழுத்துன்னு சொல்லி காமிச்சாங்க. இன்னு எந்தெந்த இடத்துல வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா வந்து நம்ம எக்ஸ்பைரி டேட் வந்து பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து வாங்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஃபுட் பாய்சன் ஆயிரும். நம்ம வந்து இந்த பின்னாடி வந்து இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து தான் நம்ம மருந்து மாத்திரைகள் இருந்து பால்லேருந்து எல்லா பொருளும் வந்து நம்ம எந்த இடத்துல நமக்கு எக்ஸ்பைரி டேட்டு வந்து போட்டிருப்பாங்க, இதெல்லாம் பார்த்து வாங்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து உணவு பொருளோட ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருந்தாங்க. உணவை விட உணவு பொருள் வந்து தரம் வந்து எவ்வளோ நல்லது, நமக்கு அது வந்து எவ்வளோ ஹெல்த்தியை கொடுக்குதுன்னு அதை பார்த்து சாப்பிட்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு காற்று வந்து ஒரு பளு தூக்கி நம்ம சொல்லுவாங்களே சின்ன வயசில் பார்த்து காற்று வந்து தூக்கிட்டு போயிட போகுது அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுவும் வந்து எந்த இடத்துல வந்து அதிகமாக இழுக்கும், எந்த இடத்துல வந்து பலூனை வச்சு காமிச்சிருந்தாங்க. அப்புறம் வேஸ்ட்டான பிளாஸ்டிக் கவரு இந்த மாதிரி எல்லாம் வச்சு ஒரு வால் ஹேங்கிங்கு, ஃப்ளவர் வாஷு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த பஞ்சு வச்சு இந்த பெல்லு, இந்த வீட்டுக்கு நடுவில் மாட்டி வச்ச அந்த பெல் வந்து காற்றுக்கு ஆடி சவுண்ட் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிஸ்தா பருப்போட ஓட்டெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. வீட்டில் மாட்டி வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறணுங்க. வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பிஸ்தா பருப்போட ஓட்டை வச்சு பண்ணியிருந்தாங்கங்க. இந்த கலராக வால் ஹேங்கிங் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இந்த டீச்சர் பார்த்திங்கன்னா எனக்கு என் பொண்ணோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து டீச்சருங்க. எனக்கு இவங்கள பற்றி சொல்லணுன்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு என் பொண்ணுகிட்ட போயிட்டு, ஏம்மா நல்லா படிச்சியான்னு அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் நாளில் அப்போ போயிட்டு அவன் டீச்சர் கூப்பிட்டு, ஏம்மா ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து சாப்பிட்டியா, எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இப்படிலாம் டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க பாப்பாவை. ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பாவுக்கு அவ்வளோ ஸ்கூல் பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸும் வந்து நல்லாவே பாப்பாவும் சரி பையனும் சரி ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா ஸ்கூல்லேயும் அப்படி தான். எனக்கு அனுபவமான விஷயத்த வந்து நான் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க அவ்வளோ அழகாக சொல்லிக்கிட்டு இருந்தா. ஒரு எழுத்துக்களை வச்சு அழகழகா துண்டு, குருவி
இதெல்லாம் அழகாக எழுத்தை வாசித்து காமிச்சாங்க இந்த குழந்தைங்க. அவங்களால முடிஞ்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருந்தாங்க. அதை வந்து சார்ட்டில் ரெடி பண்ணி அதை வாசித்து காமிச்சாங்க. எம்மா போதும் தொண்டை தண்ணி வத்த போகுது அப்படின்னு சொல்லி சின்ன குழந்த அவ்வளோ அழகாக வாசித்தாங்க. நன்றி அம்மா சொல்லும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தாங்க அவங்க. அந்த ஃபஸ்ட் எழுத்தும் லாஸ்ட் எழுத்தும் வச்சு நடுவில் வந்து ஒவ்வொரு எழுத்தாக சொல்லி சொல்லி காமிச்சாங்க. இது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் லாஸ்ட்டு வரைக்கும் அந்த ROOM ரூம் அப்படின்னு வரிசையாக வச்சு வச்சு காமிச்சாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஒரு பக்கத்தில் அந்த குழந்தைங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுற விடுமா அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா வரவங்களுக்கெலாம் இப்படி சொல்லி காமிக்கணும்னு சொல்லி டீச்சர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க போல். அந்த மாதிரி அவங்களும் வரிசையாக எல்லா பேரண்ட்டையும் வச்சு வச்சு காமிச்சாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது எழுத்துக்கள், இந்த மாதிரி வாசிக்கணும்னு சொல்லி காமிச்சாங்க. கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் மழலை செல்வங்கள் வாசிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா? லாஸ்ட்டு வரைக்கும் 2 சார்ட்டு வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டு வரைக்கும் அது ஃபுல்லாக எனக்கு வாசிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி வாசிச்சுக்கிட்டே இருந்தா. எனக்கு பார்க்க சங்கட்டமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நானே விடுமா அடுத்த பொண்ணுகிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோ அழகாக டியூபி டப்பு சியூடி கட்டு அப்படின்னு சொல்லி அழகாக இடையில வச்சு வச்சு காமிச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்னும் நிறையா இருந்துச்சுங்க. நான் வந்து என்னோடய ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. அதனால் எடுக்க முடியலை. என் பையனோட இது வந்து லாஸ்ட்டாக வந்து அவன் செஞ்ச ப்ராஜெக்டை காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்க, இது வந்து வீடியோக்கு எண்டில் வந்துட்டோம். நம்ம வந்து இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோவை பார்த்து ரசித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு வீட்டில் வைக்கிற அலங்கார பொருள் தாங்க. இன்னொரு கிளாஸ்லேயும் பண்ணியிருந்தாங்க. பார்க்க அதுவும் அழகாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணு வந்து பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு கார் ஓட்டுற மாதிரி பண்ணியிருந்தாங்க.